வாழ்க வளமுடன். நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, அளவு பிளவுஸ் வச்சு நம்ம எப்படி மார்க் பண்ணலான்ட்டு இப்போ சிம்பிளா ஒரு வீடியோஸ் தான் பார்க்க போறோம். நார்மல் பிளவுஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் கோட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நார்மல் பிளவுஸா இருந்தா ஸ்கேல் அளவு நீங்க இன்னொரு மார்ஜின் கோடு போட்டுக்கலாம். எவ்வளவு உயரம் இருக்குன்ட்டு நம்ம இப்போ அளந்து எடுத்துக்கலாம். 3/4 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சா 14 இன்ச்சஸ் வருது. நம்ம ஷோல்டருடைய உயரம் 14 வச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட் கோட் போட்டுக்கலாம். ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. கரெக்டா 4 ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்ச்சஸ் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம், அதனால நம்ம 3/4 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு கரெக்டா இதோடைய உயரம் வைக்க தெரியும். கரெக்டா 3/4 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க்கு. அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கும் நம்ம அதை அப்படியே இப்படி வச்சோம்னா கரெக்டா இருக்கும். ஒரு மார்க்கிங் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டா இப்படி மார்க் பண்ணிட்டு ஒரிஜினல் அளவு தையலுக்கான அளவு நம்ம கரெக்டா மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோடைய அளவு இது ஒரிஜினல் அளவு, தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சஸ் விட்டுக்கலாம். நெக்குக்கு 1/4 இன்ச்சஸ் போதும், ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சஸ் விட்டுக்கலாம். இதோடைய அளவும் நம்ம இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு 1/2 இன்ச்சஸ் மேல தையலுக்கு விட்டுக்கோங்க. இது இந்த டாட்டோடைய தையலுக்காக இந்த இடத்துல 1/2 இன்ச்சஸ். இந்த நெக்கோடைய உயரம் 1 இன்ச்சஸ் நம்ம இறக்க போறோம். ஒரிஜினல் அளவு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுடுங்க. ஒரிஜினல் அளவுல இருந்து 1 இன்ச்சஸ் நம்ம இறக்க போறோம். கழுத்து கொஞ்சம் இறக்கம் வேணும்னு கேட்டிருக்காங்க, 1 இன்ச்சஸ் இறக்கம் வைக்க சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் பேக் பார்ட்டோடைய அளவுகள். அளவு ப்ளவுஸ்ல என்ன இருக்கோ நம்ம அதுவே மார்க் பண்ணியாச்சு. நெக்கோடைய டிராயிங்கை இப்படி வெளிப்பக்கமா கொண்டு வளைக்கணும். எந்த அளவுக்கு லோவா கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம லோவா வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம். இந்த கழுத்து ஷேப் இப்படி கொஞ்சம் வளைஞ்சு இருந்தா நாம கொஞ்சம் வெட்டி நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் கொடுத்துக்கலாம். கழுத்து விரிவாகிறதுனால அந்த இடத்துல ஒரு ஷேப் மாதிரி கிடைக்கும். அதனால நம்ம இதை வெட்டி கரெக்டா நம்ம எடுத்துக்கலாம். இந்த பெண்டு இப்படி ஷார்ப்பா வரணும். கழுத்து இப்படி உள்பக்கமா நமக்கு வரும்போது நமக்கு கழுத்து எப்படி விரியாது, விரிஞ்சு இறங்காது. நமக்கு இந்த கழுத்தோடைய ஷேப் இப்படி உள்பக்கமா வரணும். இதுதான் பேக் பார்ட்டோடைய மெத்தட். நன்றி, வணக்கம்.